ஹலோ ஹால், இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸில் ஸ்ப்ரெட்ஷீட் யூசேஜ் பற்றி தான். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸாக நான் ஓப்பன் ஆஃபீஸ் ஸ்ப்ரெட்ஷீட் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓப்பன் ஆஃபீஸ் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது என்னென்ன ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஓப்பன் ஆஃபீஸில் ஸ்ப்ரெட்ஷீட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ செகண்ட் ஒன்னாக இந்த ஸ்ப்ரெட்ஷீட் ஆப்ஷன்ஸ் இருக்கிறத கிளிக் பண்ணி ஸ்ப்ரெட்ஷீட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்ப்ரெட்ஷீட்டுங்கிறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டேபிள்ஸ் மாதிரி தான் இருக்கும். இதில் இங்கே பாருங்கள், டேபிள்ஸ் எப்படி வந்து காலம் அண்ட் ரோ இருக்கோ அதே மாதிரி நம்மளோட ஸ்ப்ரெட்ஷீட்லேயும் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய காலம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆல்பபெட்ஸில் நேம் பண்ணியிருக்காங்க. ABCDEFGHன்னு சொல்லி. அதுவே இதில் இருக்கக்கூடிய ரோஸை வந்து என்ன நேம் பண்ணியிருக்காங்கன்னா 1 2 3 4 5 6ன்னு சொல்லி நம்பரிங்கை நேமாக கொடுத்துருக்காங்க. இப்போ ரோஸ்க்கும் காலம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ காலம் அப்படிங்கிறது டாப் டு பாட்டம். இங்கே பாருங்கள், நமக்கு டாப் டு பாட்டம் மூவ் ஆன் ஆகிற மாதிரி இருக்கிறது காலம் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆன் ஆகிற மாதிரி இருக்கிறத நம்ம ரோஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பாருங்கள், அதோட நேம் சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். 3rd ரோ, 4th ரோ, B காலம், C காலம் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ மொத்தமாக நம்மளோட ஸ்ப்ரெட்ஷீட்டில் எத்தனை ரோ அண்ட் எத்தனை காலம் இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், மொத்தமாக எத்தனை காலம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணுன்னா கண்ட்ரோல் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு நம்மளோட கீபோர்டில் ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் காலம் போயிடும். இங்கே பாருங்கள், AMG அப்படிங்கிறது தான் நம்மளோட லாஸ்ட் காலம். இப்போ இதுக்கு முன்னாடி ஆல்பபெட்ஸில் ABCDEFGH அப்படின்னு சொல்லி காலம்ஸ் இருக்கும். இப்போ Z வரைக்கும் முடிச்சதுக்கப்புறமா ZA, ZB அந்த மாதிரி ஆல்பபெட்ஸை ஒன்று பக்கத்தில் ஒன்று மாற்றி 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 கொடுத்து இந்த காலம்க்கு நேம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து ஃபஸ்ட்டு காலம்க்கு போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் எழுதி பிடிச்சிக்கிட்டு லெஃப்ட் ஏரோ கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காலம்க்கு மூவ் ஆன் ஆகிடும். அடுத்து ரோஸ் எத்தனை அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கும். சரிங்களா? அதுவே லாஸ்ட் ரோவுக்கு மூவ் ஆன் பண்ணணும்னா கண்ட்ரோல் எழுதி பிடிச்சிக்கிட்டு டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ரோவுக்கு மூவ் ஆன் ஆகிடும். இங்கே பாருங்கள், லாஸ்ட் ரோ எத்தனை ரோ ப்ரெசென்ட் ஆகிருக்கு பாருங்கள். 10,48,576 ரோஸ் வந்து நமக்கு ஸ்ப்ரெட்ஷீட்டில் டீஃபால்ட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அட் த சேம் டைம் நம்ம ஸ்ப்ரெட்ஷீட்டை ஓப்பன் பண்ண உடனே டீஃபால்ட்டாக 3 ஷீட்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், ஷீட் 1, ஷீட் 2 அண்ட் ஷீட் 3ன்னு சொல்லி. இப்போ நான் ஷீட் 1ல் இருக்கேன். உங்களுக்கு தெரியுதுங்களா? எந்த ஷீட்டில் இருக்குமோ அந்த ஷீட் வந்து லைட்டாக போல்டாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ரோவுக்கு மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு அப் ஏரோ. இப்போ நான் ஃபஸ்ட்டு ரோவுக்கு மூவ் ஆன் ஆகிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போது இதுக்குள்ளே இருக்கிற ஒரு பாக்ஸ் ஏரியாவையும் நம்ம செல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பாக்ஸ் ஏரியாவையும் நம்ம செல்லுன்னு சொல்கிறோம். அண்ட் இங்கே பாருங்கள், எந்த ரோ அண்ட் எந்த காலம் இன்டர்செக்ட் ஆகுதோ அதோட நேம், அதாவது அதுதான் அந்த செல்லோட அட்ரஸ், செல் நேம் ஆர் செல் அட்ரஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இது வந்து C காலமில் 5th ரோவில் இருக்குது அப்படின்றதுனால இதோட செல் அட்ரஸ் C5. இப்போ நான் வேறு செல்லை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், D காலம் அண்ட் 8th ரோவில் இருக்கிறதால D8. ஸோ இந்த மாதிரி செல் அட்ரஸ் ஒரு செல்லுக்கும் ஒரு செல் அட்ரஸ் இருக்குது. நம்ம கிளிக் ஆன் பண்ணி தான் செல்லுக்கு மூவ் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அது என்ன ஆப்ஷன்னா, இங்கே பாருங்கள், செல் அட்ரஸில் நம்ம கர்சர் வச்சு கிளிக் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய செல் அட்ரஸை எரேஸ் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்து நாமளே வந்து ஒரு செல் அட்ரஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் Z100 அப்படின்னு கொடுத்து ஒரு செல் அட்ரஸ் டைப் பண்ணிட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுற உங்களுக்கு அந்த செல்லுக்கு மூவ் ஆன் ஆகுது. பார்த்தீங்களா? இப்போ ஏதோ ஒரு செல்லுக்கு மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னா அந்த செல்லோட அட்ரஸ் கொடுத்து நம்ம அந்த செல்லுக்கு மூவ் ஆன் ஆகிக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே இருக்கிற செல் அட்ரஸை கிளியர் கொடுத்துட்டு நான் A1ங்கிற செல் அட்ரஸ் கொடுத்து என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். என்னோடய ஃபஸ்ட்டு செல்லுக்கு நான் மூவ் ஆன் ஆகிட்டேன். சரிங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், ஷீட்ஸ். இப்போ ஷீட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து
வச்சு பார்க்கலாம். இப்போ ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஷீட், இந்த ஷீட்டோட நேமை நம்ம ரீநேம் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ஷீட் 1க்கு மேலே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் ரீநேம் ஷீட் கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் நேம் உங்களுக்கு ஷோ ஆகும். அங்கே இருக்கிற நேமை பேக் ஸ்பேஸ் கொடுத்து எரேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான நேம் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷீட்டுக்கு அந்த நேமை கொடுக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து நான் ரோஸ் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது செகண்ட் ஷீட்டு. இப்போ செகண்ட் ஷீட்டுக்கு நான் ரீநேம் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ரீநேம் ஷீட்டு, இது வந்து ஒரு சன் அப்படின்னு நான் நேம் பண்ணுறேன், சன்னு. ஓகேங்களா? இப்போது இந்த 2 ஷீட் இருக்குது. இதில் நம்ம இன்னொரு ஆப்ஷனும் இப்போ பாருங்கள், நான் ரோஸ் அண்ட் சன்னுக்கு இன்பிட்வீனில் ஒரு ஷீட்டை வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஷீட் இன்சர்ட் பண்ணுறது? இப்போ ஷீட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் சன் ஷீட்டுக்கு மேலே வச்சுட்டு கர்சரை ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் ஷீட்டு, நான் இன்சர்ட் ஷீட் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் பிஃபோர் கரண்ட் ஷீட், ஆஃப்டர் கரண்ட் ஷீட்டுன்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது பொசிஷனில். இப்போ பிஃபோர் கரண்ட் ஷீட்னா கரண்ட் ஷீட்டுக்கு முன்னாடி, ஆஃப்டர் கரண்ட் ஷீட் அப்படின்னா கரண்ட் ஷீட்டுக்கு பின்னாடி. இப்போ நான் எனக்கு சன்னுக்கு முன்னாடி ரோஸ்க்கு பின்னாடி தான் வேணும். ஸோ அதனால் பிஃபோர் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்கே பாருங்கள் ஷீட்டு நியூ ஷீட்டாக வேணும் அப்படின்னு கொடுக்குறோம். அதில் எத்தனை ஷீட் நமக்கு தேவை, நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் 1 வேணுமா இல்லை 2 3 4 5 நமக்கு எத்தனை ஷீட் வேணுமோ அந்த ஷீட்டோட கவுண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையே நம்ம இந்த ஷீட்டுக்கான நேமையும் நம்ம கொடுக்க முடியும். இங்கே பாருங்கள் நேம்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த நேமுங்கிற ஆப்ஷனை எரேஸ் பண்ணி இங்கே பாருங்கள் நேமுங்க ஷீட் 4ங்கிறத எரேஸ் பண்ணிட்டு இங்கேவே நம்ம என்ன நேம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இங்கேவே நம்ம செலக்ட் பண்ணி அதுக்கான நேமை நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள் நான் இதை வந்து ஃப்ளவர்னு நேம் பண்ணுறேன். ஸோ ஃப்ளவர், சரிங்களா? இதை இப்போ நம்ம இதில் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கே இருக்கிற ஓகே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷீட் இன்பிட்வீன் ரோஸ் அண்ட் சன்னு ஃப்ளவருங்கிற ஷீட் வந்து உங்களுக்கு இன்செட் ஆயிரும். சரிங்களா? இப்போ எனக்கு வந்து ஷீட் 3 இருக்குது, எக்ஸஸாக இருக்குது, எனக்கு வந்து ஷீட் 3 வேண்டாம் அப்படின்னா ஷீட் 3 கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்து இங்கே பாருங்கள் டெலீட் ஷீட், அந்த ஷீட்டே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது டெலீட் ஷீட் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஆர் யூ ஷுர் வாண்ட் டு டெலீட் த ஷீட், இந்த ஷீட்டு உங்களுக்கு நிச்சயமாகவே டெலீட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஷுவராக டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ எஸ், ஷீட் வந்து டெலீட் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ரோஸ், ஃப்ளவர் அண்ட் சன் ஷீட் தான் இருக்குது. மற்ற அந்த ஷீட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்தது இல்லையா, அந்த ஷீட் வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஷீட்டில் சேஞ்சஸை கொண்டு வர முடியும். இப்போ பாருங்கள் நான் ரோஸ் ஷீட்டுக்கே போயிடுறேன். இங்கே பாருங்கள் இதுதான் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் தி ஸ்ப்ரெட்ஷீட்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரோ கொடுக்கக்கூடிய விஷயம். ஃபஸ்ட்டு டே ஆஃப் த கிளாஸ்க்கு இந்த அளவுக்கு சொன்னாலே போதும். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல்.